விஜய் சேதுபதி அந்த குறும்படம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைனலிஸ்ட்டாக 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதில் திவ்யாவும் சபரியும் நார்மலாக பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. விக்ரம் தான் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி பேசினாரு. ஆனால் அரோரா பேசுனாங்க பார்த்தீங்களா, சார் அந்த 18 லட்சம் என் கைக்கு வந்துடும் நினச்சேன், ஒரு செகண்டில் எனக்கு அல்வா கொடுத்து அவர் தூக்கிட்டு போயிட்டார் சார், 2 நாளாக எனக்கு அதுவே தூக்கம் வரல, நான் மற்றதை பற்றிலாம் யோசிக்கல சார் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இதனால தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அரோரா மேலே சந்தேகம் வரதுக்கான காரணம். ஒன்று, பெட்டியை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதலே பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ எப்படி கானா வினோத் வந்தார், டக்குன்னு வந்து பொட்டி எடுத்துகிட்டு போனார். ஆனால் கானா வினோத் பக்கத்தில் இருக்கும்போதே நான் எடுக்கவா வேணாவா, எடுக்கவா வேணாவா அப்படின்னும் பொழுது, நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுத்துருவா, நீ எடுக்கிறியா இல்லை நான் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அரோரா மேலே ஒரு சின்ன சந்தேகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்க தான் இருக்குது, நியாயமாக தான் தோணுது. அப்போது அவங்க கேட்டதில் தவறு இருக்கா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் அதுக்காக தான் விஜய் சேதுபதி போட்டு அவங்கள வச்சு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அரோரா இப்படி சொல்கிறாங்க, திடீர்னு அரோராவுக்கு டைட்டில் வின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா முதல் ஒரு 5 வாரம் அரோரா அந்த வீட்டில் எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. அதுக்கப்புறமா யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அதெல்லாம் நோட் பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி நல்ல பேர் எடுத்துக்கிட்டதை மட்டும்தான் செஞ்சாங்க. இப்போ கடைசியாக தான் ஒரு சில டாஸ்க்கெல்லாம் நல்லா விளையாண்டாங்களே தவிர்த்து மற்றபடி அரோரா உள்ள வேறு எந்த ஒரு கேமும் சரியாக விளையாடல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, சார் அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை சார், நான் தண்ணி கேன் கூட போட வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க. அந்த சிரிப்பு அப்படின்றது ஒரு இயல்பான சிரிப்பாக எனக்கு தோணலை. நார்மலாக அந்த சின்ன ஒரு சிரிப்பு இருக்கும், நார்மலான சிரிப்பு இருக்கும். அந்த கள்ள கம்படத்தோடு சிரிக்கக்கூடிய சிரிப்பு அப்படின்ற மாதிரி தான் நேற்று ஃபுல்லாகவே சாண்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.